உங்களோடு பேசியதை நினைக்கும் போது ஆஹா பாபா, ஓம் சாந்தி. 1986 பாபா சொன்ன அவ்யக்தவாணியினுடைய அடிப்படையில் இன்றைய யோகா. இந்த முரளியில் பாபா ரத்தின வியாபாரியாக வந்து வியாபாரி குழந்தைகளாகிய நம்ம சந்திக்கிறார். இப்போது வியாபாரம் அப்படின்னு சொன்னால் என்ன? உலகத்தில் இருக்கவங்க செய்கிற வியாபாரம் எப்படிப்பட்ட வியாபாரம்? குழந்தைகள் நாம் பாபா கூட செய்யக்கூடிய வியாபாரம் எப்படிப்பட்டது? அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத பாபா சொல்கிறார். அதுக்கு பிறகு பாபா வியாபாரிகளுடைய லிஸ்ட்டு கையில் வச்சுருக்கார். பொதுவாக உலகத்தில் கூட வந்து பெரிய பெரிய செல்வந்தர்கள், புகழ் வாய்ந்தவங்களுடைய பேர் லிஸ்ட்லாம் அடங்கிய ஒரு டைரக்டரி இருக்கும். அந்த மாதிரி பாபாவோட கையில் டைரக்டரி இருக்குது. அந்த டைரக்டரியில் நம்மோட பேர் இருக்குதுங்கிறதையும் பாபா சொல்கிறாரு. இந்த வியாபாரத்தினால நமக்கு வந்து எவ்வளோ லாபம், எவ்வளோ பாபா வந்து உத்தரவாதம் கொடுக்குறாரு இந்த வியாபாரம் செய்கிறதுனால அப்படிங்கிறதையும் பாபா இந்த முறையில் சொல்கிறாங்க. பிறகு பாபா வியாபாரம் செய்கிறோம், ஆனால் வியாபாரம் செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய லாபத்தை, அந்த கணக்கை நாம் நமக்காக செலவு பண்ணுறோமா, சேமித்து வச்சுக்கிறோமா, சேமிக்கிறதுனா எப்படி சேமிக்கிறது, இது எல்லாமே பாபா வந்து இதில் சொல்கிறாரு. இதை வைத்து நாம் இன்று யோகா செய்யலாம். எல்லோரும் நேராக உட்காருங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை வந்து கேட்டு மனசில் நினைக்க வேண்டும். புத்தி மூலமாக காட்சியாக பார்க்கணும், அனுபவம் பண்ணணும். அப்படியே அதை அனுபவத்தில் கொண்டுட்டு வரணும். நான் சொல்கிறத கேட்டுட்டு மட்டும் இருந்தால் அல்லது புத்தி மூலமாக பார்த்து கொண்டு மட்டும் இருந்தால் அனுபவம் ஆகாது. அனுபவம் ஆகலைன்னா தூக்கம் வந்துடும். நம்ம யோகா பண்ணிகிட்டே இருக்கும்போதே தூக்கம் வந்துடும். அதனால்
மனசில் நினைக்க வேண்டும், புத்தி மூலமாக அதை காட்சியாக பார்த்து அனுபவம் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. ரத்ன வியாபாரி பாபா தம்முடைய பெரியதிலும் பெரிய வியாபார ஒப்பந்தத்தை செய்யக்கூடிய வியாபாரி குழந்தையான என்னை பார்த்து பொன் சேப்பு சிரித்துக் கொண்டிருக்கின்றார். நான் ஆத்மா பகவானோடு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி குழந்தை. இரண்டு பருவங்களுக்கும் மத்தியில் ஆத்மாவாகிய நான் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா என்னுடைய பரிஷ்டா ஆடையில் இருக்கின்றேன். என்னை சுற்றிலும் ஒளி உடல், ஒளி உடலுக்குள் நான் இருப்பதை அனுபவம் செய்கின்றேன். ஃபரிஷ்தாவாகிய நான் ஃபரிஷ்தா பாபாவிற்கு முன்னால் இருக்கின்றேன். சூட்சும வதனத்தில் ஃபரிஷ்தா பாபா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். பாபாவோடு நான் வியாபாரி குழந்தை இந்த வியாபாரத்தை பற்றி அன்பாக உரையாடல் செய்கின்றேன். இந்த ஒரு பிறவியில் நான் செய்யும் இந்த வியாபாரம் 21 பிறவிகளுக்கு சதா செல்வந்த ராக்கு மலருக்கு பெரிய வியாபாரம், உயர்ந்த வியாபாரம். என் அன்பான பாபாவிற்கு நான் கொடுப்பது என்ன? அவரிடமிருந்து பெறுவது என்ன என்பதை சிறிது நேரம் சிந்தித்து பார்க்கின்றேன். என்னிடம் இருப்பது இற்று போன வியாதி நிறைந்த சரீரம். இந்த இற்று போன உடல்
வியாதி நிறைந்த உடலை மனதார ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துகின்ற பதிலுக்கு அன்பான பாபாவிடம் இருந்து 21 பிறவிகளுக்கு அழகான ஆரோக்கியமான சரீரத்தை பெறுகின்றேன். என்னிடம் இருப்பது உடைந்து போன மனம், இந்த காயப்பட்ட உடைந்து போன மனதை நான் பாபாவிற்கு கொடுக்கின்றேன். என் பாபா என்னுடைய மனதை முழுமையாக்கிவிட்டார். சுக்கு நூறாக உடைந்திருந்த இதயத்தை எவ்வளவு அமைதியும் சக்தியும் நிறைந்ததாக்கி எனக்கு கொடுத்து விட்டார். நான் கொடுத்தது என்ன? பாபாவிடமிருந்து அடைந்தது என்ன? இருபத்தோரு பிறவிகளுக்கு மன அமைதி, மனோசக்தியையும் எனக்கு கொடுக்கின்றார். என்னிடம் இருப்பது கிழிந்து போன அழுக்கான பழைய நோட்டுகள். இந்த பழைய அழுக்கான ரூபாய் தாளை பாபா சேவையில் ஈடுபடுத்துவதால் 21 பிறவிக்கு தங்கத்தினாலான மாட மாளிகை தருகின்ற பாபாவிடம் இருந்த நான் அளவற்ற ஞான ரத்தினங்களை ஹோல்சேலாக மொத்தமாக பெறுகின்றேன். பிறகு மற்றவர்களுக்கு என் தொடர்பில் வரும் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டே செல்கின்றேன். பாபாவிடமிருந்து சர்வ சக்திகளையும் பிராப்தியாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன்.
இந்த சக்திகளை நான் பாபாவிடமிருந்து பிராப்தியாக அடைந்தேனோ அதை சக்தி இல்லாத பலகீனமான ஆத்மாக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அனைத்து குணங்களும் எனக்கு பாபாவிடமிருந்து கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. பாபாவிடமிருந்து நான் பெற்ற குணங்களை யாருக்கு எது வேண்டுமோ அதை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அளவற்ற பல மடங்கு வருமானம் இது. ஒரே வினாடியில் இந்த வியாபாரம் முடிந்து விடுகின்றது. ஆஹா, எவ்வளவு மலிவான வியாபாரமாக இருக்கின்றது. பாபா, என்னுடைய பாபா என்று மனதால் நான் ஏற்றுக்கொண்டதால் கடின உழைப்பு தேவைப்படவில்லை, அதிக விலையும் இல்லை. இந்த வியாபாரம் செய்வதற்கு நேரத்தை நான் அதிகம் செலவழிக்கவும் தேவையில்லை. எவ்வளவு உயர்ந்த வியாபாரம்! ஆஹா பாபா, உங்களோடு நான் பக்கா வியாபாரம் செய்துவிட்டேன். பாபா,
எல்லைக்கு உட்பட்ட மற்ற எந்த வியாபாரம் செய்தாலும் நேரம் எவ்வளவு செலவாகுகின்றது. உழைப்பும் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கின்றது. விலைவாசியோ நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகின்றது. ஒரு பிறவிக்கு கூட கேரண்டி இல்லாத வியாபாரம் அது. பாபா, நீங்கள் 21 பிறவிக்கு எனக்கு கேரண்டி கொடுத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என் மீது எவ்வளவு அன்பு பாபா. உங்களுடைய கருணையே கருணை. ஆஹா பாபா, என் பாக்கியமே பாக்கியம். என் பாக்கியம். உங்களோடு நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரே ஒரு பிறவி மட்டும் பகவான் உங்களோடு வியாபாரம் செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் பாபாவோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பாப் தாதாவின் கைகளில் ஒரு பட்டியல் இருப்பதை பார்க்கின்றேன். அது என்ன பட்டியல் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு வருகின்றது. பாபாவுக்கு மிக அருகில் அவரது மடியில் என் கைகளை வைத்து அவருடைய தோள் மீது அன்பாக சாய்கின்றேன். சாய்ந்து கொண்டே பாபாவிடம் கேட்கின்றேன், பாப் தாதா, உங்களுடைய கைகளில் இருக்கும் இந்த பட்டியல் என்ன? பாப் தாதா சொல்கின்றார், இந்த உலக மனிதர்கள் பெரும் செல்வந்தர்கள் புகழ் பெற்றவர்களின் பட்டியலை தயாரிக்கின்றார்கள். விசேஷமான டைரக்டரையும் தயார் செய்கின்றார்கள். இது பாபாவின் டைரக்டரி.
யார் மீது உலக மனிதர்களின் பார்வை செல்வதில்லையோ அவர்கள்தான் பாபாவுடன் வியாபாரம் செய்கின்றார்கள். குழந்தாய், அவர்கள்தான் விசேஷமான விஐபி. பரமாத்மா டைரக்டரியில் இடம் பெற்றுள்ளவர்கள். பாபா கூறியதை கேட்டவுடன் எனக்குள் மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. போதை ஏறிக்கொண்டிருக்கின்றது. ஆஹா, இறைவனுடைய டைரக்டரில் விசேஷ விஐபியாக என்னுடைய பெயரும் இருக்கின்றது. இதை நினைத்து பார்க்க பார்க்க சந்தோஷத்தின் ஆழத்தில் செல்கின்றேன். உலகத்தில் இருக்கும் வியாபாரிகள் ஒரு பிறவிக்கு மட்டுமே பெரும் செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள். அதுவும் அவ்வப்போது கோடீஸ்வரனாக, அவ்வப்போது கடனாளியாக, ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். பாபா, நீங்கள் என்னை சதா காலத்திற்கும் மாபதம் பதியாக்கி விட்டீர்கள் பாபா. இந்த உலகத்தில் இருக்கும் பணக்காரர்களிடம் எவ்வளவுக்கு செல்வம் இருக்கின்றதோ அவ்வளவுக்கு பயமும் இருக்கின்றது. பாபா, அவர்கள் பயத்திலேயே சாப்பிடுகின்றார்கள், பயத்திலேயே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை நீங்கள் கவலையற்ற மகாராஜா ஆக்கிவிட்டீர்கள் பாபா. எவ்வளவு உயர்ந்த ஞானத்தை கொடுத்து என் பயத்தை போக்கிவிட்டீர்கள். எனது என்பது இருந்தால்தானே பயம் இருக்கும் பாபா. என்னுடையது என்பது எனக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே எனக்கு நீங்கள் மட்டும்தான். என்னுடையவர் நீங்கள் ஒருவர் மட்டும்தான் பாபா. இந்த நினைவின் மூலமாக எந்த விதமான பயமும் எனக்கு இல்லை. பார்க்கின்றேன், என் மனம் செல்கின்றதா, வாய் சொல்கின்றதா, சூட்சமத்தில் எனது என்பது இருக்கின்றதா என்பதை ஆழத்தில் சென்று சோதித்து பார்க்கின்றேன். அப்போது பாபா என்னிடம் பேசுகின்றார். பாபாவின் குரல் என் காதுகளில் ஒலிக்கின்றது.
இனிய குழந்தாய், தங்கமானாக இருந்தாலும் எனது என்று இருந்தால் பயம்தான். எனவே எனது எனது என்ற சம்ஸ்காரத்தை சூட்சுமத்தில் கூட இல்லாமல் அழித்து விடுவாயாக. தங்க யுகத்தின் அதிகாரி ஆத்மனி, பொன்யுகத்தை சேர்ந்த ஆத்மானி, உண்மையான தங்கமாக எதுவரை ஆகியுள்ளாய் என்று உன்னை நீயே சோதித்துப் பார் குழந்தாய். நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். அன்பான பாபா என்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். மேலும் பாபா சொல்கின்றார், குழந்தாய், வியாபாரத்தில் வந்ததை உடனே சாப்பிட்டு விடுகின்றீர்களா? அல்லது 21 தலைமுறைக்கு சதா அனைத்தும் நிறைந்தவர்களாக இருக்கும் அளவு சேமித்துள்ளீர்களா? என் இனிமையான குழந்தை, உங்களுடைய வம்சாவளியும் கூட மிக பெரும் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும். 21 பிறவிகள் மட்டுமில்லை, கலியுக கடைசியில் கூட நீங்கள் பிச்சைக்காரர்களாகவில்லை தானே? கடைசி பிறவியில் கூட பருப்பு ரொட்டி சாப்பிடுகின்றீர்கள் தானே? இந்த அளவுக்கு சேமிப்பு கணக்கு வைத்திருக்கின்றீர்களா என்று பாபா கேட்கின்றார். நான் பாபாவிடம் கேட்கின்றேன், பாபா, சேமிப்பு கணக்கை நான் எப்படி உருவாக்குவது? எப்படி சேமிப்பை அதிகரிப்பது என்பது பற்றி எனக்கு சொல்லுங்கள் பாபா. பாபா சொல்கின்றார்,
என் இதய சிம்மாசனதாரி குழந்தை, முழு நாளில் யாருக்கும் நீ துக்கம் கொடுப்பதில்லை தானே? இதை மட்டும் சோதித்தால் பத்தாது. எத்தனை பேருக்கு சுகத்தை கொடுத்தீர்கள்? சுகம் கொடுக்கும் சேவை செய்ய வேண்டும். தலைகீழான வார்த்தைகள் எதையும் பேசவில்லை என்று சோதித்து பார்க்கின்றீர்கள் தான். ஆனால் நம்பிக்கை இழந்து போனவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுவது போன்ற வார்த்தைகளை பேசுவதன் மூலம் சேமிப்பு உருவாகும். தைரியமற்ற ஆத்மாக்களை தைரியசாலி ஆக்க வேண்டும். பலவீனமான ஆத்மாக்களுக்கு குஷியின் ஊக்கம் உற்சாகத்தை கொடுத்து சக்திசாலி அவர்களை ஆக்க வேண்டும். இதுவே சேமிப்பா. ஆஹா, எனது அருமையான பாபா, என் சங்கமிக வாழ்க்கையை எவ்வளவு உயர்ந்ததாக்கி விட்டீர்கள் பாபா. நான் ஆத்மா உயர்ந்த வியாபாரத்தை பகவானோடு செய்து என் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன். நேரத்தின் மகத்துவம் அறிந்து நானும் மகானாகி பிறரையும் மகானாக்கக்கூடிய உயர்ந்த செல்வந்தன் நான். பாபா, உங்களோடு நான் செய்த வியாபாரம், செய்து கொண்டிருக்கும் வியாபாரத்தை பற்றி என் சேமிப்பு கணக்கை நான் எப்படி உருவாக்குவது, அதிகரிப்பது பற்றியும் இப்போது எனக்கு தெளிவாக புரிய வைத்து விட்டீர்கள் பாபா. மிக சந்தோஷமாக இருக்கின்றேன். மகிழ்ச்சியின் போதை எனக்குள் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. அன்பான பாப்தாதா,
காந்தம் போன்ற கண்களால் அளவற்ற அன்பை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற காந்தம் போன்ற கண்கள் என் ஆத்மாவை ஈர்த்து கொண்டிருப்பதை அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்ற பாபாவிடமிருந்து அன்பான திருஷ்டி என் மீது விழுந்து கொண்டே இருக்கின்ற சிறு ஒளி புள்ளியாக பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் நான் பரந்தாமத்தை நோக்கி சிவபாபாவினால் ஈர்க்கப்படுகின்றேன். ஆத்மா நான் சிவபாபாவுக்கு முன்னால் இருக்கின்றேன். ஞான சூரியனாக பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். அவரிடமிருந்து சக்தியின் கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றன. சர்வ சக்திகளும் என் ஆத்மாவில் நிறைந்து கொண்டிருப்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். சக்தியின் ஒளிக்கிரணங்கள் என் ஆத்மாவில் நிறைந்து என்னை சுற்றிலும் ஒளிக்கதிர்களாக நாலா பக்கமும் பரவிக்கொண்டிருக்கின்றன. உலகம் முழுவதும் பரவுகின்றன.
பாபாவிடமிருந்து சுகம் சாந்தியின் கிரணங்கள் எனக்குள் நிறைந்து கொண்டே இருக்கின்றது. அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். சுகம் சாந்தியின் கணங்கள் எனக்குள் நிறைந்து ஒளி கதிர்களாக என்னிடமிருந்து வெளிப்படுகின்றது. நாலா பக்கமும் பரவிக்கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கின்றது. அளவற்ற சக்தி, அளவற்ற சுகம், அளவற்ற அமைதியை எனக்குள் நிறைத்துக் கொண்டு கீழே வதனத்திற்கு இறங்கி வருகின்றேன். ஃபரிஷ்தா உடலில் இருந்து பஞ்ச தத்துவங்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் பாபாவிடமிருந்து நான் பெற்ற பிராப்தியை சகாசாக கொடுக்கின்றேன். என் ஆத்மாவில் இருந்தும் என் கைகளில் இருந்தும் ஒளிக்கதிர்கள் வெளிப்பட்டு உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கின்றன. ஆத்மா நான் பாப் தாதாவிடம் விடை பெற்று இந்த சாக்கார உலகத்தில் என் ஸ்தூல உடலில் இரு புருவங்களுக்கும் மத்தியில் வந்து அமர்கின்றேன். ஆஹா பாபா,
உங்களோடு பேசியதை நினைக்கும் போது அதிக சந்தோஷம் ஏற்படுகின்றது. இப்போது அனைவரையும் விட அதிக குஷி யாருக்கு இருக்கிறது என்று நீங்கள் கேட்டால் எனக்கு என்று நான் சொல்வேன் பாபா. அப்பா, துவாபர யுகத்தில் இருந்து பக்தியில் உங்களை நான் அழைத்தேன். இப்போது நான் அடைந்து விட்டேன் என்றால் எனக்கு எவ்வளவு குஷி இருக்கும். பாபா, 63 பிறவிகளாக உங்களை அடையும் ஆசை இருந்தது. அந்த 63 பிறவிகளின் ஆசை இப்போது நிறைவடைந்து விட்டது. எனக்குள் எவ்வளவு குஷி பிரவாகம் எடுத்து ஓடுகின்றது. என்னுடைய இந்த அளவற்ற குஷி இந்த உலகத்திற்கும் குஷியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. நான் மகிழ்ச்சி அடைவதால் முழு உலகமும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. நான் மாறுவதால் இந்த உலகமும் மாறிவிடுகின்றது. துக்கம் அசாந்தியின் பேர் அடையாளம் கூட இல்லை, அந்த அளவுக்கு மாறிவிடுகின்றது. நான் ஆத்மா சதா குஷியில் நடனமாடிக்கொண்டே இருக்கின்றேன். என் தொடர்பில் பரமாத்மாக்களுக்கு குஷியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். குஷியை யாசிப்பவர்களுக்கு குஷியினால் நிரப்புகின்றேன். மனச்சோர்வு அடைந்த ஆத்மாக்களுக்குள் ஊக்கம் உற்சாகத்தை நிறைத்து கொண்டிருக்கின்றேன். வெற்றியாளராக ஆகுவதற்கான ஊக்கம் உற்சாகத்தை அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மா நான் சதா நெற்றியில் வெற்றி திலகம் அணிந்த ஆத்மாவாக இருக்கின்றேன். நன்றி பாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.